Good morning, good afternoon, good evening, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம், எனக்கு அன்பான சகோதரரே சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am R.C. Joseph Sahairaj, a preacher at the Church of Christ in Amali Nagar, Dindigul of Tamil Nadu at India. நான் R.C. Joseph Sahairaj, இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். In this week's Bible study, we will first take a brief summary of the genealogy of Noah's three sons. Then we will look at the history of the Tower of Babel. இந்த வார வேதாகம படிப்பில் முதலாவது நாம் நோவாவின் 3 மகன்களுடைய வம்சாவழி அட்டவணையை பற்றிய ஒரு சுருக்கமான தொகுப்பை கண்ணோக்குவோம். பின்பு பாபேலின் கோபுர வரலாற்றை கண்ணோக்குவோம். Genesis 10 is a chapter much more than a bunch of names. Please take your Bible bus. ஆதியாகமம் 10ஆம் அத்தியாயம் ஒரு கொத்து பெயர்களை விட அதிகமான விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. தயவுசெய்து உங்கள் வேதாகமத்தில் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளவும். Preposition. At first glance, Genesis 10 may seem like an irrelevant bunch of names, but it is not like that. In Genesis 10, we learn 2 important insights about God's plan for this world. ஆதியாகமம் 10 ஒரு கொத்து பெயர்களை விட அதிகமான விஷயங்கள் உள்ள இருக்கின்றன. முன்மொழிவு. முதல் பார்வையில் ஆதியாகமம் 10 பொருத்தமற்ற பெயர்களின் தொகுப்பாக தோன்றலாம். ஆனால் அது அவ்வாறு இல்லை என்று நாம் அறிந்தோம். ஆதியாகமம் 10 இந்த உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை பற்றிய 2 முக்கியமான உட்கண்ணோட்டங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். God designed one race. தேவன் ஒரு இனத்தை வடிவமைத்தார். It is called the human race. It began with Noah. இது மனித இனம் என்று அழைக்கப்படுகிறது. இது நோவாவுடன் தொடங்கியது. This is the first insight we learn. இதுவே நாம் கற்றுக்கொள்கிற முதலாவது உட்கண்ணோட்டம். Second insight is God designed many nations. இரண்டாவது உட்கண்ணோட்டம் என்னவென்று பார்க்கும்போது தேவன் பல நாடுகளை வடிவமைத்தார். மக்களினம் ஒன்றுதான், நாடுகள் வெவ்வேறு நாடுகளை வாழும்போது அவை மக்களினம் அந்தந்த நாட்டுக்குரிய மக்களினம் என்று அழைக்கப்படுகிறது. Here we come Noah's 3 sons descendants detail. இங்கே நாம் நோவாவின் 3 மகன்களுடைய வம்சாவழி அட்டவணையை பற்றிய ஒரு விவரங்களை மறுபடியும் பார்க்கின்றோம். There are the descendants of Japheth. First, முதலாவது யாப்பேத்தின் சந்ததியினர் உள்ளனர். They include 14 nations. அதில் 14 நாடுகள் அடங்குகின்றன. Genesis 10, 2-5 we can see that the 14 nations descended from Japheth are the 7 sons of Japheth: Gomer, Magog, Madai, Javan, Tubal, Meshach and Tiras, and the 7 grandsons listed under Gomer and Javan: Askenaz, Repath, Togarma from Gomer, and Elisha, Tarshish, the Kittim and the Rodadim from Javan. These names are found in Genesis 10, 2-5. இவர்களில் 14 நாடுகள் அடங்குகின்றன யாப்பேத்தின் சந்ததியாரில். யாப்பேத்தின் வம்சாவளியை சேர்ந்த 14 தேசங்கள் என்னவென்று பார்க்கும்போது, முதலாவது யாப்பேத்தின் 7 மகன்களான கோமார், மாகோக், மாதாய், யாவான், தூபால், மேஷேக், தீராஸ் மற்றும் கோமேரின் வழியாக கோமார் மற்றும் யாவானின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ள 7 பேர குழந்தைகள், அதாவது யாப்பேத்தின் பேர குழந்தைகள். அஷ்கனாஸ், ரீபாத், தொகர்மா இந்த 3 பேரும் கோமரிலிருந்து பிறந்தவர்கள். எலிசா, தர்ஷீஸ், கித்தீம் மற்றும் தொதானிம் இந்த 4 பேரும் யாவானிலிருந்து பிறந்தவர்கள். ஆக மொத்தம் இங்கே பார்க்கும்போது யாப்பேத்தின் மகன்கள் 7 பேர், பேர குழந்தைகள் 7 பேர். ஆக 14 தேசங்கள் யாப்பேத்திலிருந்து பிறந்தன. இந்த விவரங்கள் ஆதியாகமம் 10:2-5 காணப்படுகின்றன. Sons of Japheth and grandson of
கோமர் அண்ட் கிராண்ட்சன் ஜாவன் ஆர் த லிஸ்ட். இதில் யாப்பேத்தின் மகன்கள், கோமரின் பேரன்கள், யாவானின் பேரன்கள் ஆகியோர் அடங்குகிறார்கள். தே செட்டில்டு டு நார்த் அண்ட் வெஸ்ட் ஆஃப் இஸ்ரேல். இவர்கள் இஸ்ரேலின் வடக்கு மற்றும் மேற்கில் குடியேறினர். பி. நெக்ஸ்ட் கம்ஸ் த டிசனன்ட்ஸ் ஆஃப் ஹாம் 6 to 20 verses. அடுத்ததாக காமின் சந்ததியார் இருக்கின்றார்கள். இவர்கள் ஆதியாகமம் 10 6 20 வசனம் வரைக்கும் குறிப்பிடப்படுகிறார்கள். The 30 nations descended from Ham as listed in Genesis 10 6 to 20 are the sons of Cush, the sons of Mizraim, the sons of Put, Libya, and the sons of Canaan. These include the kingdom of Ethiopia, Egypt, and Libya, as well as numerous Canaanites clan like the Hittites, Jebusites, Amorites, and Philistines. இவர்களில் 30 நாடுகள் அடங்கும். ஆதியாகமம் 10 பட்டியல் அட்டவணையிடப்பட்டபடி 6 அட்டவணைப்படுத்தப்பட்டபடி காமின் சந்ததியாரான 30 தேசங்கள் காமின் மகன்களுடைய வழி வந்தவர்கள். அதில் கூஷின் மகன்கள் மிஸ்ராயிம், எகிப்து, மிஸ்ராயிமின் மகன்கள் பூத்தின் மகன்கள் மற்றும் கானானின் மகன்கள் ஆக 3 மகன்கள் இருக்கிறாங்க. அந்த 3 மகன்கள் வந்தவங்க. இதில் இவற்றில் எத்தியோப்பியா, எகிப்து மற்றும் லிபியாவின் ராஜ்யங்களும், ஏத்தியர்கள், எபூசியர்கள், அமோரியர்கள் மற்றும் பெலிஸ்தர் போன்ற ஏராளமான கானானிய குலங்களும் அடங்கும். இதில் now we come to the descendants of Cush. இப்போது நாம் கூஷின் சந்ததியாருக்கு வருகிறோம். சேபா, ஹவிலா, சப்தா, ராமா அண்ட் சபெக்டா, நிம்ரோத் who established cities like Babylon and Nineveh. சேபா, ஹவிலா, சப்தா, ராமா மற்றும் சப்தேகா பாபிலோன் மற்றும் நினிவே நகரங்களை நிறுவிய நிம்ரோத் ஆகியோர்கள் முதலாவது இந்த கூஷின் சந்ததியாரில் வருகிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் we come to the descendants of மிஸ்ராயிம். திஸ் இஸ் ஈஜிப்த். அடுத்து நம்ம மிஸ்ராயிம் அதாவது எகிப்து. மிஸ்ராயிம் சந்ததியினர் யாருன்னு பார்க்கும்போது லூடிட்ஸ், அனமைட்ஸ், லெஹாபைட்ஸ், நெபுதிட்ஸ் அண்ட் பத்ரூசிட்ஸ் அண்ட் கஸ்லுகிட்ஸ். From this Kaslugites only the Philistines came and Kaptorists. மிஸ்ராயிமின் அதாவது எகிப்து மிஸ்ராயிம் சந்ததியினர் யாருன்னு பார்க்கும்போது லூதியர்கள், அனாமியர்கள், லெகாபியர்கள், நப்துகியர்கள், பத்ரோசியர்கள், கஸ்லுயர்கள். இந்த கஸ்லுயர்களிலிருந்து தான் பெலிஸ்தர்கள் வந்தார்கள் மற்றும் கப்தோரியர்கள். Then comes the descendants of Put. அடுத்து பூத்தின் சந்ததியினர் பார்க்கிறோம். Put's descendants are associated with Libya. பூத்தின் சந்ததியினர் லிபியாவுடன் தொடர்புடையவர்கள். Descendant of Canaan. Next come the descendants of Canaan. His firstborn son is Sidon. அடுத்து கானானின் சந்ததியினர் வருகிறார்கள். காமின் மகன் கானான், கானானுடைய முதல் மகன் சீதோன். The other sons were associated with various Canaanite clans: Hittites, Jebusites, Amorites, Girgashites, Hivites, Arkites, Sinites, Arvadites, Zamarites, Hamathists. இவருடைய முதல் மகன் சீதோன். மற்ற மகன்கள் பல்வேறு கானானிய குலங்களுடன் தொடர்புடையவர்கள். அதாவது காமின் மகன் ஏத்தியர்கள், எபூசியர்கள், எமோரியர்கள், கிர்காசியர்கள், ஏவியர்கள், அர்க்கியர்கள், சினியர்கள், அர்வாதியர்கள், செமாரியர்கள், ஹமாத்தியர்கள். All of them settled in the southwest Asia and northeast Africa. இவர்கள் எல்லோரும் தென்மேற்கு ஆசியா மற்றும் வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் குடியேறினார்கள். Then comes the descendants of Sem, listed in verses 21 to 31. அடுத்து சேமின் சந்ததியினர் வருகிறார்கள். இவர்கள் வசனங்கள் 21 31 வரை அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். They are included 26 nations. இவர்களில் 26 நாடுகள் அடங்குகின்றன. The 26 nations descended from Shem are a combination of his direct sons
and the son of his descendants. சேமிலிருந்து வந்த 26 தேசங்கள் அவருடைய நேரடி மகன்கள் மற்றும் அவருடைய சந்ததியினர் மகன்களிலே கலவையாகும். These 26 nations are thus. இந்த 26 தேசங்கள் பின்வருமாறு: ஏலாம், அஷூர், the Ashur is ancestor of Assyrians. Lud, Aram, from which came Uz, Hulul, Gether and Mash, and the 13 sons of Joktan, who descended from Shem through Arphaxad, Sala and Eber. 26 தேசங்களை வைந்து பார்க்கும்போது ஏலாம், அஷூர், அஷூர் வந்து அசீரியர்களின் மூதாதையர். லூத், ஆராம், இந்த ஆராமில் இருந்தான் பூத்ஸ், கூல், கேத்தேர் மற்றும் மாஷ் ஆகியோர் வந்தனர். மற்றும் யொக்தானின் 13 மகன்கள். சேமில் இருந்து அர்பக்சாத், சாலா மற்றும் ஏபேர் வழியாக வந்தவர்கள். Descendants of Shem. Elam. The Elamites located in what is now southwest Iran. சேமின் சந்ததியினர், அதாவது சேமின் மகன்கள் பார்க்கும்போது முதலாவது ஏலாம், தற்போதைய தென்மேற்கு ஈரானில் அமைந்துள்ள ஏலாமியர்கள். Next comes Ashur, the ancestor of Assyrians. Lud, the Ludites believed to have settled in Asia Minor. Aram, the forefather of Arameans, who settled in modern day Syria. Uz, a descendant of Aran. Kul, a descendant of Aram. Gether, a descendant of Aram. Mash, also a descendant of Aram. ஏலாம் தற்போதைய தென்மேற்கு ஈரானில் அமைந்துள்ள சந்ததி ஏலாமியர்கள். அடுத்து அஷூர், அசிரியர்கள் மூதாதையர். லூத், ஆசியா மைனரில் குடியேறியதாக நம்பப்படும் லூத்தியர்கள். ஆராம், நவீன கால சிரியாவில் குடியேறிய அமெரியர்களின் மூதாதையர். அடுத்து ஊத்ஸ், ஆராமின் சந்ததியினர். கூல், ஆராமின் சந்ததியினர். கெத்தேர், ஆராமின் சந்ததியினர். மாஷ், ஆராமின் சந்ததியினர். Descended were Joktan through Arphaxad, Sala and Eber. யோகானின் வழித்தோன்றல்கள், அதாவது அர்பக்சாத், ஷாலா மற்றும் ஏபர் வழியாக. அல்முதாத், ஷேலாப், அசர்மாவித், ஜேரா, ஹதோராம், ஊசால், திக்லா, ஓபால், அபிமாயில், ஷேஃபார், ஓஃபீர், அவிலா அண்ட் ஜாபாப். யுக்தானின் வழித்தொன்றல் பார்க்கும்போது 13 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அல்மோதாத், சேலிப், அசர்மாவித், சேரா, அதோராம், ஊசால், திக்லா, ஓபால், அபிமாயில், சேபா, ஒப்பீர், ஆவிலா அண்ட் யோபாப். தே செட்டில்ட் இன் த மிடில் ஈஸ்ட். இவர்கள் எல்லோரும் மத்திய கிழக்கு நாடுகளில் குடியேறினர். அப்ளிகேஷன். வாட் லெசன்ஸ் கேன் வி லேர்ன் ஃப்ரம் ஜெனசிஸ்? இதனுடைய பயன்பாடு என்ன? ஆதியாகமம் 10ஆம் அத்தியாயத்திலிருந்து நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளலாம்? God has a plan. தேவனுக்கு ஒரு திட்டம் உள்ளது. God works through the people to accomplish his plan. தேவன் தமது திட்டத்தை நிறைவேற்ற மக்கள் மூலமாக செயல்படுகிறார். The bottom line, in a world full of death, there's a hope through one who conquered death. என்னுடைய சுருக்கம் என்னவென்று பார்க்கும்போது, மரணம் நிறைந்த உலகத்தில் மரணத்தை வென்றவராகிய நம்முடைய கர்த்தர் மூலமாக ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. Through Japheth 14 nations, through Ham 30 nations, through Shem 26 nation. யாப்பேத்தின் வழியாக 14 மக்களினங்கள், காமின் வழியாக 30 மக்களினங்கள், சேமின் வழியாக 26 மக்களினங்கள். These 70 nations, totally 14, 30, 26, add up 70. These 70 nations live in 197 countries today. However, each of us in this world is important before the living God that is created the entire world. இந்த 70 மக்களினங்கள், யாப்பேத் 14, காம் 30, சேம் 26, ஆக மொத்தம் கூட்டும்போது 70 பேர் வருகிறார்கள். இந்த 70 மக்களினங்கள் இன்று 197 நாடுகளில் வாழ்ந்து வருகிறோம். ஆயினும் இந்த உலகம் முழுவதையும் படைத்த உயிருள்ள தேவன் முன்பு இவ்வுலகில் நாம் ஒவ்வொருவருமே முக்கியமானவர்கள் தான். பிகாஸ் his spirit and his soul are in every human being. ஏனென்றால் அவருடைய ஆவியும் ஆத்மாவும் ஒவ்வொரு மனிதனிலும் உள்ளது. Realizing this, let us continue to be enthusiastically involved in the noble work of bringing everyone we meet into the kingdom of God in this world. Lord bless us. இதை உணர்ந்தவர்களாக நாம் இந்த உலகில் நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் உன்னதமான ஊழியத்தில்
தொடர்ந்து உற்சாகத்துடன் ஈடுபடுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். Now we come to the 11th chapter of Genesis. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துக்கு இப்பொழுது நாம் வருகிறோம். இதில் பாபேல் கோபுரத்தின் வரலாறு முதல் 9 வசனங்கள் காணப்படுகிறது. அதில் 5 வசனங்களை மாத்திரம் இன்றைய நாளில் ஆராயப் போகின்றோம். In this 11th chapter, first 9 verses tells about the history of the Tower of Babel. In these 9 verses, we are going to analyze only 5 verses this week. First verse, first verse, the Genesis 11:1 reads thus: Now the whole world had one language and one speech. 11ஆம் அத்தியாயம் 1வது வசனம் இவ்வாறு வாசிக்கப்படுகிறது: பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. This verse sets a stage for the story of the Tower of Babel. All of the humanity was united in language and lived together in one place. இந்த வசனம் பாபேல் கோபுரத்தின் வரலாற்றிற்கு மேடை அமைக்கிறது. மனிதகுலம் முழுவதும் ஒரே மொழியில் ஒன்றுபட்டு ஒரே பகுதியில் ஒன்றாக வாழ்ந்து வந்தார்கள். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். இருந்த போதிலும் மனிதகுலம் எல்லோரும் அந்த காலத்தில் ஒன்றுபட்டு ஒரே பகுதியில் ஒன்றாக வாழ்ந்து வந்தார்கள். Here unfolds the history of a time when God's command to fill the earth, to multiply and spread out was violated. பூமியை நிரப்ப வேண்டும் என்ற தேவனின் கட்டளையை மீறிய, பலுகி பெருக வேண்டும் என்ற தேவனின் சித்தத்தை மீறிய ஒரு காலத்தின் வரலாறு இங்கே விரிவடைகிறது. The unified language and settlement helped them unite in a shared rebellious plan to build a tower to heaven to make a name for themselves. ஒருங்கிணைந்த மொழி மற்றும் குடியேற்றம் தங்களுக்கு ஒரு பெயரை உருவாக்க வானத்தை நோக்கி ஒரு கோபுரத்தை கட்டியெழுப்புவதற்கான ஒரு பகிரப்பட்ட கிளர்ச்சி திட்டத்தில் அவர்களை ஒன்றிணைய உதவியது. கீ கான்செப்ட் ஆஃப் இன்டர்பிரேஷன். இந்த விளக்கத்தின் முக்கிய கருத்துக்கள் என்னவென்று பார்க்கின்றோம். First, a unified language and people. This verse emphasizes the shared languages and speech of humanity. This allowed for a strong sense of unity. Language is a powerful tool for uniting humanity. The entire human race, united by language, lived together in one place. முதலாவது ஒருங்கிணைந்த மொழி மற்றும் மக்கள். இந்த வசனம் மனித குலத்தினால் பகிரப்பட்ட மொழி மற்றும் பேச்சை வலியுறுத்துகிறது. இது ஒரு வலுவான ஒற்றுமை உணர்வை அனுமதித்தது. மொழி என்பது மனிதனை ஒன்றிணைக்கும் வல்லமை கொண்ட கருவியாக உள்ளது. மொழியால் ஒன்றுபட்ட மனிதகுலம் முழுவதும் ஒரே பகுதியில் வாழ்ந்து வந்தார்கள். Second, disobedience to God's command. This unity was contrary to the God's will to be fruitful and multiply and fill the earth. Instead of being scattered, humanity settled in one place, namely the plains of Shinar. தேவனின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமை. இரண்டாவது, இந்த ஒற்றுமை பலுகி பெருகும் மற்றும் பூமியை நிரப்பும் தேவனுடைய சித்தத்துக்கு முரணானதாக இருக்கிறது. சிதறடிக்கப்படுவதற்கு பதிலாக மனிதகுலம் முழுவதும் ஒரே இடத்தில், அதாவது சினாரின் சமவெளியில் குடியேறியது. Third, the consequence of their identity. The people all spoke the same language or lived in the same area. This led them to devise and implement a grand plan to achieve a goal that defied God's will. அவர்களின் ஒற்றுமையின் விளைவுகள் என்ன? மூன்றாவது கருத்து, அவர்களின் ஒற்றுமையின் விளைவுகள் என்ன? மக்கள் யாவரும் ஒரே மொழியை பேசிக்கொண்டு ஒரே பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இது தேவனின் விருப்பத்தை மீறும் ஒரு இலக்கை அடைய பெரிய அளவிலான ஒரு திட்டத்தை வகுத்து செயல்படுத்த மக்களை தூண்டியது. Fourth, Tower of Babel. Setting the stage for history of the Tower of Babel. Genesis 11:1 is the prelude to the major event of building a tower that would reach heavens. நான்காவது, பாபேல் கோபுரத்தின் வரலாற்றுக்கான மேடை அமைத்தல்.
ஆதியாகமம் 11:1 வசனமானது வானத்தை அளவும் கோபுரத்தை கட்டுதல் என்ற முக்கிய நிகழ்வில் முன்னுரையாக இருக்கிறது. The following verses describe their motivations and God's response to this by confusing their language and scattering them over the face of earth. அடுத்தடுத்து வருகின்ற வசனங்கள் அவர்களின் உந்துதல்களையும் தேவன் அவர்கள் மொழியை குழப்பி பூமி எங்கும் சிதறடித்த அவருடைய பதில் செயலையும் விவரிக்கின்றன. According to Genesis 11:1, before the Tower of Babel, the people of the earth spoke only one language and there was one speech. The Bible does not explicitly name the original language, but some traditions say it was the Hebrew language. ஆதியாகமம் 11:1 படி பாபேல் கோபுர சம்பவத்திற்கு முன்பு பூமியின் மக்கள் ஒரே மொழி பேசி ஒரே பேச்சு கொண்டவர்களாய் இருந்தார்கள். வேதாகமம் இந்த மூல மொழி எது என்று வெளிப்படையாக பெயரிடவில்லை. ஆனால் சில மரபுகள் இது எபிரேய மொழி என்று கூறுகின்றன. Reason for the name Hebrew. This is based on the Semitic origins of the names in early Genesis accounts. While other interpretations consider the language that was not confused during the confusion of the languages to be unnamed preposition. This is the language that Eber retained and spoke when the confusion of the language occurred. Hence the name is Hebrew. எபிரேயம் என்ற பெயர் வர காரணம் என்ன? இது ஆரம்ப காலத்தில் ஆதியாகமத்தில் உள்ள பெயர்களின் செமிட்டிக் தோற்றத்தை அடிப்படையாக கொண்டது. அதே நேரத்தில் மற்ற விளக்கங்கள் மொழிகளின் குழப்பத்தின் போது குழப்பம் அடையாதிருந்த மொழியை பெயரிடப்படாத முன்மொழி என்று கருதுகின்றன. இது மொழி குழப்பம் உண்டான போது ஏபேர் தன்னிடம் தக்க வைத்துக் கொண்டு பேசிய மொழியாகும். எனவே இதற்கு எபிரேயம் என்று பெயர் உண்டானது. ஏபேர் பேசியதனால் எபிரேயம். பைபிள் டெஸ்கிரிப்ஷன். Genesis 11:1 states that before the Tower of Babel was built, the whole earth was of one language, of one speech. At this time, God confused the languages and scattered the people over the face of the earth. வேதாகம விவரம் பார்க்கும்போது பாபேல் கோபுரம் கட்டப்படுவதற்கு முன்பு பூமி எங்கும் ஒரே மொழியும் ஒரே பேச்சும் இருந்தது என்று ஆதியாகமம் 11:1 கூறுகிறது. இந்த நேரத்தில் தேவன் அவர்கள் மொழிகளை குழப்பி அவர்களை பூமி எங்கும் சிதறடித்தார். Possible explanations. Hebrew. Some traditions, such as traditional Jewish community, cite the Semitic origins of the name in the book of Genesis and suggest that the original language was Hebrew. சாத்தியமான விளக்கங்கள் எவை என்று பார்க்கும்போது எபிரேயம், பாரம்பரிய யூத விளக்க உரை போன்ற சில மரபுகள் ஆதியாகமம் புத்தகத்தில் உள்ள பெயர்கள் செமிட்டிக் வம்சாவளியைச் சேர்ந்தவை என்று மேற்கோள் காட்டி, எனவே மனிதனுடைய மூல மொழி எபிரேய மொழி என்று கூறுகின்றன. Unnamed prototype language. Other scholars describe this as a single unnamed prototype that existed before the formation of different language families. பெயரிடப்படாத முன்மொழி என்று இது கூறப்படுகிறது. மற்ற அறிஞர்கள் இதை வெவ்வேறு மொழி குடும்பங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்பு இருந்த ஒற்றை பெயரிடப்படாத முன்மொழி என்று விவரிக்கின்றனர். மொழி குழப்பம். Then language confusion. After the Tower of Babel, God caused the people to branch out into different languages from this single language. In doing so, God scattered the people from the plain of Shinar to various regions. மொழி குழப்பம். பாபேல் கோபுர சம்பவத்திற்கு பிறகு தேவன் மக்களை ஒற்றை மொழியிலிருந்து பல்வேறு மொழிகள் கிளைத்தெழும்ப செய்தார். இதன் மூலம் தேவன் மக்களை சினார் சமவெளியிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு சிதறி போகச் செய்தார். Then we come to the second verse of 11th chapter. And it came to pass as they journeyed from the east that they found a plain in the land of Shinar and they dwelt there. இரண்டாவது வசனம் வரும். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள்.
Genesis 11:2 describes the human family after the flood migrating eastward and settling in the plain of Shinar, a region in the ancient Mesopotamia, modern day Iraq. ஆதியாகமம் 11:2 வெள்ளத்துக்கு பிறகு மனித குடும்பம் கிழக்கு நோக்கி இடம்பெயர்ந்து பண்டைய மெசபொத்தோமியாவில் நவீன கால ஈராக் அதன் ஒரு பகுதியான ஷினார் சமவெளியில் குடியேறியதை விவரிக்கிறது. This migration represents the transition from a nomadic lifestyle to the formation of a society. This sets the stage for the subsequent construction of the Tower of Babel. இந்த குடியேற்றம் ஒரு நாடோடி வாழ்க்கை முறையிலிருந்து ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான மாற்றத்தை குறிக்கிறது. இது பாபேல் கோபுரத்தின் அடுத்தடுத்த கட்டுமானத்திற்கான களத்தை அமைக்கிறது. And it represents a collective decision to stop spreading throughout the earth. This is often interpreted as a rejection of God's command to fill the world with people. மற்றும் பூமி முழுவதும் பரவுவதை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு கூட்டான முடிவை இது குறிக்கிறது. இது பெரும்பாலும் உலகத்தை மக்களால் நிரப்புவதற்கான தேவனின் கட்டளையை நிராகரிப்பதாக விளக்கப்படுகிறது. Migration settlement. This verse explains that as the people traveled from the east, they found a plain in the land of Shinar and decided to settle there. இடப்பெயர்வு மற்றும் குடியேற்றம். மக்கள் கிழக்கிலிருந்து பயணித்த போது சினார் தேசத்தில் ஒரு சமவெளியை கண்டுபிடித்து அங்கு வாழ முடிவு செய்ததாக வசனம் விளக்குகிறது. Geographical significance. Shinar is the area where Babylon would later built. It is a fertile land located between the Tigris and Euphrates River. Tigris and Euphrates rivers. புவியியல் முக்கியத்துவம். சினார் என்பது பின்னர் பாபிலோன் கட்டப்பட்ட ஒரு பகுதியாகும். பிற்காலத்திலே பாபிலோன் கட்டப்பட்ட ஒரு பகுதியாகும். இது டைக்ரிஸ் மற்றும் யூப்ரடிஸ் நதிகளுக்கு இடையில் அமைந்துள்ள வளமான நிலமாகும். Spiritual interpretation. The settlement in the plains of Shinar represents a collective decision to stop the spread of the people throughout the earth. ஆவிக்குறை விளக்கம் என்னென்று பார்க்கும்போது சினார் சமவெளியில் குடியேறுவது என்பது பூமி முழுவதும் மக்கள் பரவுவதை நிறுத்துவதற்கான ஒரு கூட்டு முடிவை குறிக்கிறது. This is seen as the first step in disobeying God's command in Genesis 9:1. In that God commanded human being to be fruitful and multiply and fill the earth. This was transgressed by these people at Shinar. ஆதியாகமம் 9:1 உள்ள தேவனின் கட்டளையை மீறுவதற்கான முதல் படியாக இது பார்க்கப்படுகிறது. அந்த ஆதியாகமம் 9:1 தேவன் என்ன சொல்லியிருந்தார்? மனிதன் பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார். ஆனால் இந்த கட்டளை இங்கே மனிதர்களால் மீறப்படுகிறது. The desire to build a city and settle there is interpreted as a move by man towards self-sufficiency and unity away from God. ஒரு நகரத்தை உருவாக்கி அங்கேயே தங்கி வாழ வேண்டும் என்ற இந்த ஆசை தேவனை தவிர்த்து மனிதன் தன்னிறைவு மற்றும் ஒற்றுமை நோக்கி சென்ற ஒரு நகர்வாக விளக்கப்படுகிறது. Building the tower. This decision to settle in one place sets stage for the subsequent event in which humanity attempts to reach the heavens by building a city and a tower, contrary to the will of God. கோபுரத்தை கட்டுதல். ஒரே இடத்தில் குடியேறுவதற்கான இந்த முடிவு தேவனின் சித்தத்தை மீறி வானத்தை அடைய மனுக்குலம் ஒரு நகரத்தையும் ஒரு கோபுரத்தையும் கட்ட முயற்சிக்கும் அடுத்த நிகழ்வுகளுக்கு அடித்தளத்தை வழங்குகிறது. Third verse of Genesis 11. Then they said to one another, "Come, let us make bricks and bake them thoroughly." They had bricks for stone and they had asphalt for mortar. அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. Genesis 11:3 describes humanity's decisions to build the Tower of Babel using brick and bitumen, illustrating their cooperative spirit and technological skills. ஆதியாகமம் 11:3 வசனமானது
செங்கற்கள் மற்றும் பிட்டியமன் அதாவது தார் பயன்படுத்தி பாபேல் கோபுரத்தை கட்டுவதற்கு மனித குலம் எடுத்த முடிவை விவரிக்கிறது. இது அவர்களின் கூட்டுறவு மனப்பான்மையையும் தொழில்நுட்ப திறனையும் விளக்குகிறது. This also indicates that humans have turned their minds to self-reliance and resist God, and this has led a turning point in human society. மேலும் இது மனிதர்கள் சுயசார்பு உடையவர்களாய் தேவனை எதிர்த்தல் என்ற செயலுக்கு அவர்கள் தங்கள் மனதை செலுத்தியதையும் அதனால் மனித சமூகத்தில் ஏற்பட்ட திருப்புமுனையை குறிக்கிறது. We too sometimes find ourselves trying to do great things for ourselves without consulting God in our lives or even in our ministries. But Solomon admonishes as follows. நாமும் கூட சில வேளைகளில் நமது வாழ்வை குறித்தோ அல்லது நமது ஊழியங்களை குறித்தோ தேவனை கலந்து ஆலோசிக்காமல் நமது புத்திக்கு எட்டின வகையில் பெரிய முயற்சிகளை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் நமக்கு ஏற்பட்டு விடுகின்றன. ஆனால் சாலமன் நமக்கு பின்வருமாறு புத்தி கூறுகிறார். Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways acknowledge him and he shall direct your paths. Do not be wise in your own eyes. Fear the Lord and depart from the evil. It will be health to your flesh and strength to your bones. This is found in Proverbs 3:5-8 verses. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளில் ஊனமாகும். நீதிமொழிகள் 3:5-8 வசனங்களை பார்க்கின்றோம். இது Genesis 11 3rd verse describes the practical things of that time, and its symbolic meaning is that it represents human pride, ambitions and the desire to be independent from the Creator. ஆதியாகமம் 11:3 வசனம் அந்த காலத்தின் நடைமுறை பொருட்களை விவரிக்கிறது. மேலும் இதன் அடையாளத்துவ அர்த்தமானது மனித பெருமை, லட்சியம் மற்றும் படைப்பாலிருந்து விடுபட்டு சுயாதீனமாக இயங்கும் விருப்பம் ஆகியவற்றை எடுத்து காட்டுகிறது. Symbolic meaning: human pride and independence. This verse is interpreted as the symbol of humanity's self-sufficient thinking and desire to be independent from God. அடையாளத்துவ அர்த்தம் மனிதனின் பெருமை மற்றும் சுயாதீனம். இந்த வசனம் மனிதகுலம் கொண்டிருந்த தன்னிறைவான சிந்தனை மற்றும் தேவனிடமிருந்து விடுபட்டு சுயாதீனமாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் ஆகியவற்றின் அடையாளமாக விளக்கப்படுகிறது. Instead of glorifying God, the people wanted to build a monument to gain glory for themselves. மக்கள் தேவனை மேம்படுத்துவதற்கு பதிலாக தங்களுக்கு பெருமை உண்டாகும்படி ஒரு நினைவு சின்னத்தை கட்ட நினைத்தார்கள். The futility of rebellion. This sets the stage for God's intervention in the following verses. It led to the confusion of languages. It shows the futility of human efforts to resist God's will. கிளர்ச்சியின் பயனற்ற தன்மை. இது அடுத்தடுத்து வரும் வசனங்களில் தேவனின் தலையீட்டிற்கான அடிப்படையை வழங்குகிறது. இது மொழிகளின் குழப்பத்திற்கு வழிவகுத்தது. இது தேவனின் விருப்பத்தை எதிர்க்கும் மனித முயற்சிகளின் பயனற்ற தன்மையை காட்டுகிறது. Misused talents. When man disobeys God and separates himself from God, human intelligence and talents become useless to him. This is seen as an attempt to welcome God's imminent judgment against disobedience. தவறாக பயன்படுத்தப்பட்ட தாளந்துகள். மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவரிடமிருந்து பிரிந்து செல்லும்போது மனித புத்திசாலித்தனம் மற்றும் தாளந்துகள் ஆகியவை மனிதனுக்கு பயனற்றவையாக மாறுகின்றன. இது கீழ்ப்படியாமைக்கு எதிராக தேவனின் உடனடி நியாய தீர்ப்பை வரவேற்கும் முயற்சியாக கருதப்படுகிறது. ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் கான்டெக்ஸ்ட். வரலாற்று மற்றும் தொல்பொருள் சந்தர்ப்ப சூழல்.
Mesopotamian construction. This section reflects actual ancient building practices, especially since the land of Mesopotamia was a delta region. The soil there was rich in clay. வரலாற்று மற்றும் தொல்பொருள் சூழல் என்னும் விபாகம் முதலாவது மெசபடோமிய கட்டுமானம். இந்த பகுதி உண்மையான பண்டைய கட்டிட நடைமுறைகளை பிரதிபலிக்கிறது. குறிப்பாக மெசபொத்தோமியாவின் பூமியானது டெல்டா பிரதேசமாகையால் அங்கு நிலமானது களிமண் நிறைந்ததாக இருந்தது. Bricks and bitumen. Here people built buildings with backed bricks. And to bond the bricks, they used bitumen, a tar-like substance, as mortar. செங்கற்கள் மற்றும் பிட்யூமன் நிலக்கீல் என்று வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. இங்கு மனிதர்கள் சுடப்பட்ட செங்கற்களை கொண்டு கட்டடம் கட்டினார்கள் மற்றும் செங்கற்களை இணைக்க பிட்யூமன் தார் போன்ற பொருள் என்ற நிலக்கீல் அவர்களுக்கு சாந்தாக பயன்பட்டது. This was common and practical method for building large structures in this region. This is confirmed by the abundant archaeological evidence available there. இந்த பகுதியில் பெரிய கட்டமைப்புகளை கட்டுவதற்கு இதுவே ஒரு பொதுவான மற்றும் நடைமுறைப்படுத்தப்பட்ட வழக்கமாக இருந்தது. இது அங்கு கிடைக்கும் ஏராளமான தொல்பொருள் சான்றுகளால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஹிஸ்டாரிக்கல் அக்யூரசி. This level of detail accurately demonstrates to the world that biblical history is not a myth, but a collection of events that actually happened. வரலாற்று துல்லியம். இந்த அளவிலான விவரங்கள் வேதாகம வரலாறு ஒரு கட்டுக்கதை அல்ல, ஆனால் உண்மையில் நடைபெற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் என்பதை இந்த உலகத்திற்கு துல்லியமாக எடுத்து காண்பிக்கிறது. Next comes the 4th verse of Genesis chapter 11. And they said, Come, let us build ourselves a city and a tower whose top is in the heavens. Let us make a name for ourselves, lest we be scattered abroad over the face of the whole earth. இப்போது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு வருகின்றோம். பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடி நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். Genesis 11:4 explains that humanity's motivation for building of Tower of Babel was to make a name for themselves and to avoid being scattered. அவர்களுக்கென்று ஒரு பெயரை உருவாக்குவது மற்றும் சிதறடிக்கப்படுவதை தவிர்ப்பது என்பவைதான் பாபேல் கோபுரத்தை கட்டுவதற்கான மனித குலத்தின் உந்துதல் என்று ஆதியாகமம் 11:4 விளக்குகிறது. This is presented as a direct rebellion against God's command to multiply and fill the earth. It represents a desire for self-glorification and a rejection of God's purpose. இது பலுகி பெருகி பூமியை நிரப்பும்படி தேவன் நியமித்த கட்டளைக்கு எதிரான நேரடி கிளர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது. இது சுயமகிமைக்கான விருப்பத்தையும் தேவனுடைய நோக்கத்தை நிராகரிப்பதையும் குறிக்கிறது. It represents human pride as a desire to seek autonomy away from divine control. இது மனித பெருமை மற்றும் தெய்வீக கட்டுப்பாட்டிலிருந்து விலகி சுயாட்சியை தேடும் லட்சியத்தை குறிக்கிறது. This verse refers to a time when human unity and innovation will be in defiance with God will. This leads to the scattering of the people and the confusion of language. தேவனின் சித்தத்தை மீறி மனித ஒற்றுமை மற்றும் புதுமை படைக்கும் ஒரு வேளையை இவ்வசனம் குறிக்கிறது. இது மக்களை சிதறடிப்பதற்கும் மொழிகளின் குழப்பத்திற்கும் வழிவகுத்தது. கீ இன்டர்பிரேஷன் ஆஃப் ஜெனிசிஸ் 11. ஆதியாகமம் 11:4 முக்கிய விளக்கங்கள். First, a rebellion against God's command. The people planned to build a city, a tower to be together is in direct opposition to God's command to Noah and his descendants to multiply and fill the earth. ஆதியாகமம் 11:4 முக்கியமான விளக்கங்கள் பார்க்கும்போது, முதலாவது தேவனின் கட்டளைக்கு எதிரான ஒரு கிளர்ச்சி. ஒன்றாக இருக்க ஒரு நகரத்தையும் கோபுரத்தையும் கட்டும் மக்களின் திட்டமானது நோவா மற்றும் அவர் சந்ததியினருக்கு பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று தேவன் கொடுத்த கட்டளையை நேரடியாக எதிர்த்து நின்றது. செகண்ட், pride and self glory.
Making a name for ourselves is a significant goal of this program. It is interpreted as a desire to seek fame, power, and recognition independently of God. பெருமை மற்றும் சுயமகிமை, நமக்கென ஒரு பெயரை உண்டாக்குவது என்பதுதான் இந்த திட்டத்தின் குறிப்பிடத்தக்க குறிக்கோளாகும். இது தேவனிடமிருந்து பிரிந்து சுயாதீனமாக புகழ், வல்லமை மற்றும் அங்கீகாரத்தை தேடுவதற்கான ஆசை என்று விளக்கப்படுகிறது. This goal is seen as a form of idolatry where humanity sought to exalt itself rather than glorify God. இந்த லட்சியம் ஒரு வகையான விக்கிரக ஆராதனையாக கருதப்பட்டது. அங்கு மனித குலம் தேவனை மேம்படுத்துவதற்கு பதிலாக தன்னையே உயர்த்திக் கொள்ள முயற்சி செய்தது. Third, seeking security through unity. People wanted to be united because they believed that there was power and security in the strength of their fellowship. They feared that division would lead to weakness and conflict. மூன்றாவதாக, ஒற்றுமை மூலம் பாதுகாப்பை தேடுதல். மக்கள் ஒற்றுமையாக ஒன்றாக இருக்க விரும்பினார்கள். ஏனெனில் அவர்களின் கூட்டுறவு வலிமையில் சக்தியும் பாதுகாப்பும் இருந்ததாக அவர்கள் நம்பினார்கள். பிளவு என்பது பலவீனம் மற்றும் மோதலுக்கு வழிவகுக்கும் என்று அஞ்சினார்கள். Fourth, the spirit of Babel. The desire to make a name for ourselves is a recurring theme against God, which we will see throughout the Bible history. பாபேலின் ஆவி, நமக்கென ஒரு பெயரை உருவாக்க வேண்டும் என்ற ஆசை தேவனுக்கு எதிரான தொடர்ச்சியான கருப்பொருளாக காணப்படுகிறது. இது வேதாகம வரலாறு முழுவதும் தொடர்கிறது என்பதை நாம் வேதாகமத்தின் படிப்பின் ஊடே நாம் காண்போம். Contrary to divine purpose, this is fifth one. Contrary to the divine's purpose, this action contradicts God's purpose for humanity, which is to reflect God's name. People should not seek their own praise, they should honor God. ஐந்தாவது, இது தெய்வீக நோக்கத்திற்கு எதிரானது. இந்த செயல் தேவனுடைய நாமத்தை பிரதிபலித்தல் என்ற மனிதர்களுக்கான தேவனின் நோக்கத்துடன் முரண்படுகிறது. மக்கள் தங்கள் சொந்த புகழ்ச்சியை நாடக்கூடாது, தேவனையே நாம் கனப்படுத்த வேண்டும். This is further highlighted by the contrast with the Pentecost event in the New Testament, where God overcomes the language barriers created at the Babel and unite the people through his Holy Spirit. புதிய ஏற்பாட்டில் பெந்தகோஸ்தே நாளன்று நடந்த இந்த நிகழ்வோடு உள்ள வேறுபாட்டால் இது மேலும் முக்கியத்துவம் பெறுகிறது. அங்கு தேவன் பாபேலில் உருவாக்கப்பட்ட மொழி தடைகளை தாண்டி பரிசுத்தாவியானவரை கொண்டு மக்களை ஒன்றிணைக்கிறார். எப்படி? How? Let us read the Acts chapter 2 verses 7 and 8. Then they were all amazed and marveled, saying to one another, "Look, are not all these people who speak Galileans? And how is it that we hear each in our own language in which we were born?" அப்போஸ்தலர் 2:7-8 என்ன சொல்லப்படுகிறது? எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? Next come the verse 5 of Genesis 11. But the Lord came down to see the city and the tower which the sons of men had built. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார். Genesis 11:5 explains that God came down to see the city and the tower. ஆதியாகமம் 11:5 தேவன் நகரத்தையும் கோபுரத்தையும் காண இறங்கினார் என்று விளக்குகிறது. The divine intervention was a response to human pride and the people's rebellious attempt to build a tower and would reach the heavens, making a name for themselves in defiance of God's authority.
இந்த தெய்வீக தலையீடு மனித பெருமைக்கும் தேவனின் அதிகாரத்தை எதிர்த்து தங்களுக்கு ஒரு பெயரை உருவாக்கி வானத்தை தொடும் கோபுரம் கட்ட மக்கள் மேற்கொண்ட கலகத்தனமான முயற்சிக்கும் ஒரு பிரதிபலிப்பாக இருந்தது. This verse highlights God's opposition to self-exalting pride and sets the stage for the confusion of language and the scattering of mankind. இந்த வசனம் சுயத்தை உயர்த்தும் பெருமைக்கு தேவனின் எதிர்ப்பை எடுத்து காட்டுகிறது. மேலும் மொழிகளின் குழப்பத்திற்கும் மனித குலத்தின் சிதறலுக்கும் களம் அமைக்கிறது. Divine investigation. The phrase came down to see is an anthropomorphic way of describing God's intense examination and investigation of the situation. It demonstrates that he is not distant from the human affairs. தெய்வீக ஆய்வு. பார்க்க இறங்கினார் என்ற சொற்றொடர் தேவன் சூழ்நிலையை தீவிரமாக ஆய்வு செய்து ஆராய்வதை விவரிக்கும் ஒரு மானுடவியல் வழியாகும். இது அவர் விவகாரங்களின் தொலைவில் இல்லை என்பதை நிரூபிக்கிறது. Human pride and rebellion. The verse and its context show the unity of humanity used for a rebellious purpose. மனித பெருமை மற்றும் கிளர்ச்சி. வசனமும் அதை பற்றிய விவரிப்பும் ஒரு கிளர்ச்சி நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் மனித குலத்தின் ஒற்றுமையை காட்டுகின்றன. Building a city and a tower that reaches to the heavens represents an attempt to assert God's place and avoid being scattered. ஒரு நகரத்தையும் அதில் வானத்தை எட்டும் அளவுக்கு ஒரு கோபுரத்தையும் கட்டுவது என்பது தேவனுக்குரிய இடத்தை அபகரித்து சிதறடிக்கப்படுவதை தவிர்ப்பதற்கான முயற்சியை குறிக்கிறது. The consequence of pride. This verse foretells the consequence of these people's pride. God's coming down is a prelude to his decision to confuse their language, scatter them, and make their unified purpose impossible. பெருமையின் விளைவுகள். இந்த மக்களின் பெருமையின் விளைவுகளை இந்த வசனம் முன்னறிவிக்கிறது. தேவன் இறங்கி வருவது அவர்களின் மொழியை குழப்பி அவர்களை சிதறடித்து அவர்களின் ஒருங்கிணைந்த நோக்கத்தை சாத்தியமற்றதாக்குவதற்கான அவரின் முடிவின் முன்னுரைப்பாகும். அடுத்து நாம் பார்க்கும்போது when we see next the royalty of God, royal ruling of God. Finally, the verse emphasizes God's royal ruling and his intervention to prevent human efforts from challenging his authorities and to keep his plan of salvation in motion. தேவனின் ராஜரீகம். இறுதியாக இந்த வசனம் தேவனின் ராஜரீகத்தையும் மனித முயற்சிகள் அவரது அதிகாரத்துக்கு சவால் விடுவதை தடுக்கவும் அவரது மீட்பு திட்டத்தை இயக்கத்தில் வைத்திருக்கவும் அவரது தலையீட்டை வலியுறுத்துகிறது. With this, we conclude this week's Bible study on the topic of rooting in the Word of God. Lord's willing, next week on the same day, we will study the history of the Tower of Babel continuously from Genesis 11. இத்துடன் தேவனுடைய வார்த்தையில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான இந்த வாரத்திற்கான வேதாகம் படிப்பை முடித்துக்கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் இதே நாளில் நாம் இதே நேரத்தில் இந்த 11ஆம் அத்தியாயத்தில் பாபில் கோபுரத்தின் வரலாறு பற்றிய தொடர்ச்சியை நாம் ஆராய்வோம். My heartful thanks to Brother Thunder Kirk and his team for doing a great job broadcasting this study through the Ignite Radio. Ignite வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒளிபரப்பும் பணியை சிறப்பாக செய்து வரும் சகோதரர் தண்டர் கிர்க் மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. My heartful thanks to Brother David and Brother Jack Williams and Sister Deepthi Williams for doing a great job broadcasting this radio program in India. இந்த வானொலி ஒளிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் சர் டேவிட் மற்றும் சகோதரி ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to all brothers and sisters who listened to this program from beginning to end. இந்த ஒளிபரப்பை துவக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட சகோதரிகள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. I will pray for you until we meet again. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
நன்றி சகோதரர்களே, சகோதரிகளே. தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.